कैंपस में टेररिस्ट आकर आतंक फैला दिया है और उसके लिए कमीशन भी चल रही है मिस्टर पार्थिबन। इसी बीच फिर से टेररिस्ट ने दंगा फैला दिया है। मुंबई शहर में जो बम विस्फोट हुए थे उसमें भी उन टेररिस्ट का हाथ है। कश्मीर में जितने बम फटे थे उनमें भी उनका हाथ है। उत्तरी भारत में इन टेररिस्ट ने आतंक फैला रखा है और अब उनकी नजर साउथ इंडिया पर है, वो भी खासकर तमिलनाडु पर केंद्रित हो गई है। बी केयरफुल मिस्टर पार्थिबन, योर पुलिस डिपार्टमेंट शुड बी वेरी वेरी अलर्ट। என்னையா இந்த டெரரிஸ்ட்ங்களால பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் மிஸ்டர் பார்த்திபன், இது விஷயமா நீங்க டெல்லி கூட போயிட்டு வந்தீங்க. இந்த டெரரிஸ்ட் பிரச்சனைக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? மேல் இடத்துல இருந்து வேற பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான மேட்டர்ங்கிறதுனால சரியான பர்சனை செலக்ட் பண்ண முடியாம கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கேன் சார். இப்போ கூட ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டு தான் வரேன், சரியான ஆள் தான் கிடைக்கல. சார், கேன் சஜஸ்ட் a person? I think இந்த ஆபரேஷன் கரெக்ட் பர்சன் மிஸ்டர் அலெக்ஸ் தான். எஸ், இப்ப கூட மிஸ்டர் அலெக்ஸ் எங்கேயாவது தன்னோட டியூட்டியை கரெக்டா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் சார். சார், இஸ் a right choice sir. யூ ஆர் ரைட். அலெக்ஸால மட்டும் தான் அதை முடிக்க முடியும். ஆமா, எப்படி பார்த்திபன் அலெக்ஸை மிஸ் பண்ணீங்க? மிஸ்டர் அலெக்ஸ் சார், ஸ்டேட் லெவல்ல பேர் எடுத்த நீங்க இந்தியா லெவல்ல ரீச் ஆகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. நம்ம நாட்டோட சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க திட்டமிட்டு இருக்கிற கைக்கூலிங்களை பிடிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. இந்த ஃபைல்ல உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ், ரெக்கார்ட்ஸ், பர்டிகுலர்ஸ் எல்லாம் அடங்கி இருக்கு. I'll do my level best sir. ஆல் தி பெஸ்ட். அண்ணா, கூறு போட்டு மீன் வித்த என்கிட்டயே இன்னைக்கு நாட்டையே கூறு போடு பணம் கொடுக்கறேன்னு சொல்ற. கடலுக்குள்ள கலகம் பண்ணிட்டு இருந்த என்ன நிலத்துல புகுந்து பயங்கரமா கலகம் பண்ணு காசு கிடைக்குங்கிற. ஆனா கோவிந்தனா பிறந்த நான் ஜூப்டரா மாறி இருக்கேன். அதுக்கேத்த மாதிரியே வேலை கொடுத்துட்டேன். Bad boys.
ஆடினது பாடினது குடிச்சது சிரிச்சது எல்லாம் போதும். வாங்கின பணத்துக்கும் தங்கத்துக்கும் கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும். அரசியலுக்கு தகுந்த மாதிரி காய்களை நகர்த்துறதும் நமக்கு தேவையான வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் கொண்டு வர்றதும் உங்க வேலை. வெடிக்கணும், அங்கங்க குண்டு வெடிக்கணும், தமிழ்நாடு பத்தி எரியணும், அந்த நெருப்புல நான் குளிர் காயணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணன் எப்ப சொல்லுவாரா அப்ப பண்ணு. வயசுதான் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. தம்பி, இந்த கார் ஓனர் வந்தானா காயிலாங்கடையில போட்டு பேரிச்சு மழை வாங்கி திங்கி சொல்லு. டேய், கார் ஏன் திறமையில ஸ்டார்ட் ஆகலடா. செண்பகம் செட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச ராசி. சரியா சொன்னீங்க தம்பி. செண்பகம் இந்த செட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதுக்கே இப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள மட்டும் கால் எடுத்து வச்சதுன்னு வச்சுக்கோங்க. தூக்கிச்சு. அண்ணே, அம்மா சொல்றது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? செண்பகம் இனிமே செட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அம்மா தடை உத்தரவு போட்டிருக்காங்க. பிளாக்கெட்ன்ற முறையில சொல்றேன், வந்த வழியா திரும்பி போடு. பூ வேணா ஒண்ணு வேணா. என்னையா நட்டு சொல்றது உண்மைதானா? இல்ல செண்பகம், அம்மா அந்த அர்த்தத்துல சொல்ல. அண்ணே, ஓப்பனா சொல்லுங்கண்ணே. இதோ பாருமா, செட்டுக்குள்ள அடிக்கடிக்கு வந்து போறதால அண்ணனுடைய கருப்பு கட்டுப்புடுன்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன கெட்டுடும்? கருப்புமா நட்டு. இந்த பாரு செண்பகம், அவங்கிட்ட ஏன் போய் வாய கொடுக்குற? நீ வா. ஏய், போய் கார் கழுவுடா. போடா. நீ வாயா. அண்ணே, கேர்ஃபுல்ண்ணே. செண்பகம், இந்த குட்டையண்ட முன்ன கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அம்மாட்ட அடிக்கடி போட்டு கொடுத்துறோம். அவன் கிடக்குறான் விடியா. ஏன் இப்படி வேகாத வெயில்ல வேலை பாக்குற? எப்படி வேர்க்குது பாரு. வேளா வேலைக்கு சாப்பிட்டு நல்ல உடம்ப தேத்திக்கோ. கேட்டா தங்கச்சி படிக்க வைக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற. இப்படி இருந்தா எப்படி? அண்ணே, ஸ்டார்ட் பண்ணுங்களே. என்னடா பண்ற? கழிச்சு நீ கோய குடிச்சு காட்டிட்டு இருக்க. வா வா வா. மேல போ, மேல போடா. போடா அப்படியே.
கடை அலங்கோலமா இருக்கு, அதான் கண்டவளை கடைக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன். அது இல்லம்மா, அந்த குட்டையை நான் கார் கழுவ சொன்னா ஏய் கிழவி, எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசு. என்ன பார்த்தா உனக்கு கண்டவ மாதிரி தெரியுதா? இப்ப சொல்றேன், இன்னும் 3 மாசத்துக்குள்ள எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வை. இல்ல நானே உன் புள்ளைய கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன். புரிஞ்சுதா? நான் வரேன் மச்சான். பொம்பளையாவ ராட்சசி. இனிமே இந்த பக்கம் வந்தா காலை உடைச்சு போறேன். ஏண்டா நடிக்கிற? எனக்கு மட்டும் அவளை பிடிக்கலையா என்ன? நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன், அவதான் என் மருமகன்னு. முதல்ல தங்கச்சி படிப்பு முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வர வர உங்க பையனோட சுட்டித்தனம் தாங்க முடியல. நீங்களே இவனை கூட்டிட்டு போங்க. அடியை செல்ல குட்டி. இந்த அப்படி Hey, don't shoot. இவன் என் ஃப்ரெண்டு. இவன் என் ஸ்கூல் மேட், காலேஜ் மேட். என் போலீஸ் ட்ரைனிங் கூட நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் பண்ணோம். என்னடா? அது மட்டும் இல்ல சிஸ்டர், படிப்புல, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே எங்களுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட்ங்கிற போட்டி தான். எல்லாத்துலயுமே இவன் தான் ஃபர்ஸ்ட். இப்ப மദ്രാஸ்க்கு வந்திருக்கேன், இவன் கூட போட்டி போடத்தான். டேய், உன் கல்யாணத்துக்கு வர முடியல, ஏன்னா அந்த சமயத்துல டெல்லியில ஸ்பெஷல் ட்ரைனிங்ல இருந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லவ் கூட இவன் தான் ஃபர்ஸ்ட் பண்ண. டேய் இருடா. ஆனா ரொம்ப நல்ல பையன். ஃபர்ஸ்ட் கல்யாணம், ஃபர்ஸ்ட் குழந்தை குட்டி. ஆனா இப்ப டிபார்ட்மெண்ட்ல போட்டி போட வந்திருக்கேன். அண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சிக்கு Dress செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், என் தங்கச்சி செவ்வாய்க்கிழமைனா சிவப்பு, புதன்கிழமைனா ப்ளூ, வெள்ளிக்கிழமைனா வெள்ளைன்னு கிழமைக்கு ஒரு கலர் போடுவாடா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை? ஞாயிற்றுக்கிழமை லீவு. லீவா? டேய், Dressக்கு இல்லடா, காலேஜுக்கு. அப்பா, காலேஜுக்கா? வேற என்னமோன்னு டவுட் வந்துருச்சு. வருமே குறுக்கு புத்திக்கார, உனக்கு எப்ப பார்த்தாலும் டவுட் வருமே. குட்டியா, வாரத்துல 6 நாள் ஏன் இஷ்டப்படி, ஒரு நாள் அவ இஷ்டப்படி. இன்னைக்கு இதுதான். சூப்பர். அடடடடா, என் கண்ணே பற்றும் போல இருக்க. அம்மா, சாயங்காலம் தங்கச்சி காலேஜ்ல இருந்து வந்த உடனே திருஷ்டி சுத்தி போடணும். போன நீடா என்ன அழகா இருக்கேன்னு சொல்ற, ஆனா எங்க காலேஜ்ல நட்டு காண்டவ உங்க அண்ணன் தான் மெக்கானிக் ஆச்சு, கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கிண்டல் பண்றாங்கண்ணே. யார் சொன்னது? மூஞ்சில பிளேடு போட்டுருவேன்னு சொல்லு. ஆமா, நீ நாளைக்கு காலேஜுக்கு வா, நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன். அப்ப நீ அவங்களுக்கு பிளேட் போடுறியா இல்ல அவங்க உனக்கு பிளேட் போடுறாங்கன்னு நான் பாக்குறேன். அப்ப காலேஜ்ல ஒரு அண்ணிய செட் பண்ணலாம்னு சொல்லு. யார் அவ காலேஜ்ல இருந்து அண்ணி? ஏன் ஆள் மூஞ்சில பிளேடு போடுறது? அவளுங்க கடையில போய் தான் வாங்கணும் பிளேடு. நான் பிளேட கையிலேயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். டப்பா கிழிஞ்சிரும் சொல்லு. ஆமா, அப்படியே எடுத்து கழுத்த ஒரு அறுப்பு அறுத்துக்க. என்ன எல்லாரும் சேர்ந்து கண்டது பேசிட்டு இருக்கீங்க? படிக்கிற பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா இது? என்ன அண்ணனோ என்ன தங்கச்சியோ போங்க. குறுக்கால இந்த பூக்காரி வேற. இவன் என்னடான்னா சம்பாதிக்கிற காசெல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு கம்மலு மூக்குத்தி வாங்கி காசை கரியாக்குறான். இவன் என்னடான்னா அண்ணனுக்கு ஏத்த மாதிரி ஆட்டம் போடுறா. சரி சரி, நேரமாச்சு, டிஃபன் சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பு. நேரமாச்சு. ஏமா என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? தங்கச்சி காலேஜ்ல படிக்கிறவ, கூட 4 வசதியான பிள்ளைங்களும் படிக்கும். நமக்கு வசதி இல்லைனாலும் இருக்கிறத வச்சு அவன் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அவ பளபளப்பா மினுமினுப்பா இருந்தா நமக்கு பெருமை. சரி, உன் இஷ்டப்படியே செய்ப்பா. ஓகே. என்ன? ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் தான் பூ வைக்கிறேன். பவராசு, நீ எப்பதான் என் தலையில பூ வைக்க போறியோ? வைக்கிறேன், ஒரு நாளைக்கு உன் காதுல பூ வைக்கிறேன். என்னது? வீட்டு கணக்கெல்லாம் நான் தான் பாக்குறேன், உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன். டேய், வாயை மூடுடா, இல்லனா உன்னை முழம் போட்டு வித்துருவேன். தங்கச்சி காலேஜ் கிளம்புற நேரத்துல என்ன புலம்பிட்டு இருக்க? வர வர வர. அண்ணே, காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பறேன். தங்கச்சி பூ கொடு. மல்லி இருக்கு, கதம்பம் இருக்கு, எது எதுல எத்தனை முழம் வேணும்னு சொல்லு, கொடுக்குறேன். லோக்கல் இதெல்லாம் உன்ன மாதிரி பட்டிக்காடால வைக்கிறது. என் தங்கச்சி மாடர்ன் கேர்ள். ரோஸ். இன்னைக்கு இத வச்சிட்டு. அண்ணே, நான் வரேன். வரேன் நீ. பாத்து போமா. ஆமா, நீ என்ன கிளம்பலையா? எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் கிளம்பிடுறேன். ஓஹோ. டேய், போய் பெரம்பு எடுத்தாடா. என்னது? பெரம்பு அடி கொடுக்க. யோ, குடியா. முடியாது. செண்பகத்துக்கு கேட்கவும் தெரியல, அண்ணனுக்கு கொடுக்கவும் தெரியல. என்ன லவ்? நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்கணும் போல இருக்கு. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? முடியாதுங்கற. டேய் அவ என்னமோ கேக்குறா இல்ல குடுக்க வேண்டியதானே? அம்மா அவங்க வேற ஒண்ணும் கேக்கல, உம்மா கேக்குறாங்கம்மா. உம்மாவா?
அது என்னடா புதுசா இருக்கு? அது என்னமா திருநெல்வேலியில உம்மானா அம்மான்னு அர்த்தம், அத சொல்றேன். சரி சரி, ஏதோ கொடுத்து தொலை. அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, கொடுக்க வேண்டியதானே. டேய், அண்ணே டென்ஷனா இருக்குண்ணே, சீக்கிரமா ஒரு உம்மா கொடுங்கண்ணே. உம்மா வேணுமா? ஆராசா குடுக்குறேன். மதுரையில உம்மானா கும்மான்னு அர்த்தம். பாய். இந்த பாரு, லெஃப்ட் வாங்குறேன், ரைட் போயிட்டு லெஃப்ட் வா, லெஃப்ட். வண்டி ஓட்டி லெஃப்ட் வாங்குறல, அந்த பக்கம் போகாத வா. ஏன் சும்மா தொண சொல்லிக்கிட்டே இருக்க? ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டல, இப்ப பாரு எப்படி ஓட்டுறேன்னு. அதுக்கு இல்ல பிள்ளை, நமக்கு என்ன கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி எல்லாம் பெக்கணும். நீ பாட்டு வண்டியை ஓட்டுறேன்னு சொல்லி எங்கேயா குண்டகாமடான முடி கவுத்து விட்டு. அவ்வளவு ஆசை இருக்குல்ல? அப்ப ஒரு முத்தம் குடையா? முத்தமா? முத்தமா கேக்குற? லெஃப்ட் ஓடினா ரைட் ஓடிச்சிட்டு இருக்கேன். சொல்றத கேட்டா தானே. ஏய் பரவாயில்ல என்ன எல்போடா, இனிமே இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கத்து கொடுக்காது. ஏதோ ஒரு நல்ல போலீஸ்காரனால நீ தப்பிச்ச. போ, இறங்கி ஓடி போயிரு. சார் நான் மெக்கானிக் தான் சார். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாக்குறேன் சார், நீங்க உட்காருங்க சார். எங்கப்பா ஒர்க் ஷாப்? மூலக்கடையில மெக்கானிக் முருகன் கேட்டா சின்ன குழந்தைங்க கூட கூட்டியாந்து விட்டுரும் சார். அப்படியா? இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க சார். பெட்ரோல் அடப்பு சார், எல்லாம் கலப்படம் பண்ணி விடுறானுங்க. உங்க வண்டிக்கு இந்த நிலைமைன்னா யார்கிட்ட போய் சொல்றது? இந்த மாதிரி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடணும் சார். நான் வரேன் சார். ஏய் இங்க வா. என்ன சார்? இந்தா வச்சுக்க. ஐயோ வேணாம் சார், எங்களை மாதிரி பொது ஜனங்களுக்காக ராத்திரி பல் பார்க்காம உழைக்கிறீங்க. அப்பேற்பட்ட உத்தியோகம் உங்கள்கிட்ட போய் நான் பணம் வாங்கலாமா சார்? வேணாம் சார். அட சும்மா வச்சுக்கப்பா. வேணாம் சார், நீங்க போங்க சார். அட என்னையா வேலை செஞ்சதுக்கு காசு வேணாங்கிற? சரி இத வச்சுக்க. என்ன சார்? எப்போது உனக்கு என் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உடனே என்ன வந்து பாரு. போலீஸ்கிட்ட போற அளவுக்கு நான் எந்த வம்பத்துக்கும் போறது இல்ல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். இருந்தாலும் உங்களை மாதிரி பெரிய மனுஷன் சவகாசம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க சார். அலெக்சா எங்க இருந்து போற வண்டி? கோயிலுக்கு போயிட்டு வரேன் சார். உள்ளத பெட்டி கட்டி வச்சிருக்க? இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். சரி சரி போ போ. அடுத்த வண்டி வாப்பா. ஆமா சார், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கோம். திறந்து விடு. போட்டு போ. கூட்டுற வேன் வருதா? செக் போஸ்ட் மூடியா? நிறுத்து. உள்ள என்ன இருக்கு? நான் சார் இது மனுஷன் உயிரோடு இருக்கும் போதுதான் தொந்தரவு பண்றீங்கன்னா டெட் பாடிங்க. யோ அதை விடியா. சரி போ திறந்து விடியா. சார் டோர் ஓபன். ஓகே சார். வாடா வா. ஓபன். Grenades. Don't shoot. I'm sorry. Take him to the main cell. Okay. சொல்டா. பாஸ், அந்த அலெக்ஸ் நம்ம வெடிமருந்தெல்லாம் புடிச்சிட்டான் பாஸ்.
எனக்கு பயமா இருக்குங்க. நமக்கு இந்த போலீஸ் உத்தியோகமே வேண்டாம். நம்ம ஊருக்கு போயிடலாம். நம்ம குழந்தைக்காவது இந்த உத்தியோகத்தை விட்டுடுங்க. ஏய், என்ன உன் பொண்டாட்டி ரொம்ப அடறாளா? இப்ப புரியுதா? இதுக்கு தான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும்ங்கிறது. நீ என்னவோ கடமை வேற மாதிரி ஆயுதத்தையும் வெடிமருந்தையும் பிடிச்சி எனக்கு டென்ஷன் உண்டு பண்ற. விட்டுறா தம்பி, நல்லதுக்கு தான் சொல்றேன். உன் மண்டையில ஏத்திக்க. அட ஏன்டா சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் ஒருத்தன் திருந்துறதுனால இந்த நாடு திருந்துற போதா? ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? இன்னும் கூட ஒண்ணு கெட்டு போயிடல. வீட்டுக்கு வந்தோமா பொண்டாட்டி பிள்ளை கொஞ்சம் மாட்டி இருந்துக்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஏன்ல எனக்கு வராது. உனக்கு தேவையா இருந்தா கேட்டு வாங்கிக்க. உனக்கு கோல்டு வேணுமா, இந்தியன் கரன்சி வேணுமா, இல்ல டாலர்ஸ்? நீ புத்திசாலி, சொன்னா கேட்டுக்குவேன்னு இவ்வளவு சொல்றேன். கேட்டுட்டேன்னு வச்சுக்க, உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. இல்லன்னு வைய, அவ்வளவுதான் உன் தலையெடுத்து நான் உனக்கு கொண்டுடுவேன். அதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தையே கொண்டுடுவேன். அலெக்ஸ், நான் தான். தெரியல, ஜூபிட்டர்மா. சொன்னா கேட்க மாட்டேங்கிற, புடிச்சே தீருவேன்னு சுத்துற. ஏற்கனவே உனக்கு வான் பண்ணிட்டேன். நீ திருந்துறதா இல்ல. இப்ப ஒண்ணு கெட்டு போயிடல. நீ உண்டு, உன் குடும்பம் உண்டுன்னு இருந்துக்க. இல்ல நீயும் இல்ல, உன் பொண்டாட்டி பிள்ளையும் இல்ல. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. நாட்டுல இருக்கிற பல குடும்பங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட ஒரு குடும்பம் அழிஇருந்தாலும் பரவாயில்லடா. நாட்டை காப்பாத்துறதுக்காக உன்னை பிடிச்சே திருவேன். பாஸ்ட்